சிரிச்சு சொல்லிடலாம். ஒரு அடிக்கிறீங்களா? சின்னசாமிங்கிறவர் எங்கயா? ஐயா அது வந்து கேட்கிறல்ல. உள்ள இருக்கார் சார். திரையா சார் ஒரு கிராமமே அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. நீ பண்ணதெல்லாம் தெரியும், இங்க போய் நில்லு. சின்னசாமிங்கிறது நீங்களா? ஆமா. வாங்க. என்ன கேஸ் அது? திருட்டு கேஸ் சார். என்ன திருட்டு சார்? ஊர்ல ஒரு டெத்து சார். ஊர்ல எல்லாரும் சாவு வீட்டுக்கு போன நேரம் பார்த்து பல வீட்டுக்குள்ள புகுந்து நகை பணத்தை கொள்ளடிச்சு குடும்பத்தோடு ஓடிட்டான். அதான் சார் விசாரிச்சுட்டு இருக்கோம். கம்ப்ளைண்ட் யாரு சார்? சொடலாண்டில் ஒருத்தர். சொடலையை கூப்பிட்டியா? எஸ்பியா உள்ள கூப்பிட்டாங்க. உட்காருங்க. யோ உட்காருங்கய்யா. பரவாயில்ல சார், நிற்கிறோம். சொல்லுங்க சார். கம்ப்ளைண்ட் நீ தானா? ஆமாம் சார். யாரோட நகை? எவ்வளோ மிஸ்ஸிங் லிஸ்ட் வச்சிருக்கியா? அது வந்து சார், எங்கள் சாதிக்காரங்க யாராவது இறந்துட்டா அவன் தான் வந்து சடங்கு செய்வான். வந்து செய்ய சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன அவன் சாதி பெரிய சாதி? ஒரு வேலையை செய்கிறேன் செய்யாத அவரோட தனிப்பட்ட உரிமை. இங்கே யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. மரியாதையாக சொல்கிறேன், 2 பேரும் கிளம்பி போயிடுங்க. இல்லைன்னா உங்கள் மேல் நடவடிக்கை எடுப்பேன். சாமி. ஓ கதை அப்படி போதா சார்? எங்களுக்கு 4 சாதிக்காரங்க இருக்காங்க. அவன் இப்ப வரலன்னா பிரச்சனை பெருசாகும். பாக்குறீங்களா? என்ன மிரட்டியா? மிரட்டெல்லாம் இல்ல, சொல்றேன். நீர் மட்டும் இப்ப அவனை அனுப்பி வைக்கலன்னு வச்சுக்கோ, எங்க அப்பா பாடி எடுத்துட்டு வந்து ஸ்டேஷன் முன்னாடி வச்சு மத சடங்க போலீஸ்காரனுவை இழிவுபடுத்திட்டான்னு எல்லா சாதிக்காரங்களும் ஒன்னா சேர்ந்து மறியல் பண்ணுவோம். பண்ணட்டுமா? நீ சொல்ற அந்த ஜாதிக்குள்ள சின்னசாமி சாதி இருக்கா? சாதியை பத்தி பேசுற சாதியை. யோ மணி, இவங்க பாடி எடுத்துறது? நீ பாடி எடுத்து வந்து மாதிரி சொல்லுவியா? என்ன பண்ணாருன்னு பாத்துருவோம். இந்த பார், உன்னால முடிஞ்சா கோர்ட்ல போய் பாத்துக்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த உங்க 2 பேரும் பிடிச்சி உள்ள வச்சிரு. கிளம்பியா முதல்ல. தலைவே யோ, நான் சொன்னது மாதிரி பாடி எடுத்துக்கொண்டு போய் மார்ச்சுவரில் வை. சரிங்க சார். எவனாவது கலவரம் பண்ணானா கவலையே படாத, சுட்டு தள்ளு. கலெக்டர்கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்க. அதை விட்டு ஏதாவது சேட்டை பண்ண. யோ கணேஷ் சார், சின்னசாமி குடும்பத்துக்கு தேவையான பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ண. சரியா? சரி சார். சும்மா அழுதுட்டு இருக்காதீங்க. ஒருத்த கூட வர முடியாது. அழகாம இருக்கும் போதே அந்த ஒத்த பயலுக்காண்டி எங்க ஐயா தூக்க விட்டுருமா? ஐயா இங்க இருந்து ஒரு அடி நடக்கூடாது. கேட்ட இழுத்து போடுங்கள. மீறி வந்தானுவா அண்ணத்தனமா வெட்டி அடிக்கல. போலீஸ்கார பயலுகளை நம்மளால பாத்துருவோம். சும்மா விடக்கூடாது. விடுங்கள. ஊர் கலவரமானாலும் சரி. மாமா சுத்தி இல்லைங்க. பாத்துக்கலாம். 2 பேரும் மட்டும் போங்க. சீக்கிரம் போங்க.
சீக்கிரம் சார். கிளம்புல. ஏய் மணி, நீ எதுக்குல உள்ள வந்த? அந்த எஸ்பியை நாங்களும் பாத்துக்கிறோம், நீ ஒதுக்கல. அண்ணா ஆத்திரப்படாத, மாமா பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவர்கிட்ட என்னால பேச போற? அண்ணா நான் போலீஸ்காரன் வரல, உன் சொந்தக்காரன் வந்திருக்கேன். என்ன சொந்தக்காரன்? நீ ஒண்ணு பேச வேணாம், போல வெளியே. வழி விடுண்ணா, போல வெளியே. வழி விடுண்ணா, வழி விடியா, வழி விடு, தலை வழி விடு. என்ன மன்னிச்சிருங்க மாமா, போலீஸ் ஸ்டேஷன் நடந்தது நீங்களே பாத்தீங்கல்ல. இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா புரிஞ்சுக்கணுங்க. இப்போ உங்களுக்கு யூனிஃபார்ம் கழட்டு சுடுங்க நிப்பேன் மாமா. ஆனா நான் கழட்ட யூனிஃபார்ம் போட்டு இன்னொருத்த வந்து நிப்பான், அவன் நம்ம ஜாதிக்காரனோ நம்ம ரத்தமாவே இருக்க மாட்டான். உங்களுக்கே தெரியும் என் வேலையை தாண்டி உங்களுக்காக நான் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. உங்களுக்காக கவலைப்படுறது நான் ஒருத்தன் தான் மாமா. என்னல கூடவே இருந்து உதவுற மாதிரி மிரட்டுறியா? இல்ல மாமா, ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்பாவோட சாவுல பல சாவுல நினைக்கிறானுவ, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, புரிஞ்சுங்க மாமா. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? சட்டம் அவனுக்கு மட்டும்தானா? போலீஸ் தான் அவனுக்கு மட்டும்தானா? சட்டம் அவனுக்கு, போலீஸ் அவனுக்கு. போற போக பார்த்தா இந்த அரசாங்கமா அவனுக்கு தான் சொல்ல போறதுக்கு. நாமெல்லாம் யாருல? நாமெல்லாம் யாரு? நம்மளாம் யாரு? யாருல நாமெல்லாம்? என்ன வயிற்றுக்கு இருக்கோம்? வயிற்றுக்கு இருக்கோம். வக்கீல் சார்.